இன்றைய தினத்தில் என்னை கோயிலுக்குள்ளர கருவறைக்குள்ளர அழைத்து சென்று மீண்டும் வருவார்னு நான் எல்லாரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. ஆனா மனசுக்குள்ளர நிச்சயமா திருக்காரணீஸ்வரர் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க அத்தனை பேரும் அவருக்காக அந்த ஒரு நிமிடம் செய்த பிரார்த்தனை, அதனால அவர் சார்பா உங்களுக்கும் திருக்காரணீஸ்வரருக்கும் சொர்ணாம்பிகைக்கும் யாரெல்லாம் இதுல பிரார்த்தனை பண்ணீர்களோ அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால ஐயா அவர்களுக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் நிகழ்ச்சி அப்போதான் அவர் வர முடியாம போச்சு, சென்றாண்டு கேட்பதற்கு வர முடியாம போச்சு. இருந்தாலும் நம்ம மகாலிங்கத்தின் சார்பாக யூடியூப் மூலியமாக பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு எல்லா மக்களுக்கும் கிடைத்தது. அதனால அவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடைய கருணை, இந்த சக்தி பீடம் எப்போ முடியும் எப்போ முடியும் எப்போ முடியும்னு எல்லாருடைய கேள்வியோ இந்த வருஷமாவது முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் அது என் கையில் இல்லை, சக்தி பீடத்தினுடைய வரலாற்று கையில் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சக்தி பீடத்தையும் மீண்டும் ஒரு முறை நம்மால போய் பார்க்க முடியுமா, இல்லை தரிசிக்க முடியுமா, இல்லை அதனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால கேட்பது தான் கேட்குறோம். என்ன அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் எல்லா தலத்தையும் தரிசனம் பண்ண முடியுமான்னா முடியாது. எல்லா தலத்தையும் தரிசிக்க முடியுமான்னா நிச்சயமா முடியாது. என்ன இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுள் காலத்துல 40 வருஷம் இந்த உடம்பினுடைய சுகத்துக்கே போய்க்கிறோம். என்ன சுகம்? இந்த உடம்பினுடைய சுகத்துக்கே 40 வருஷம் ஒதுக்கிடுறோம். மீதம் இருக்கக்கூடிய 20 வருஷம் ஆன்மாவினுடைய சுகம் தேடுறோம்னா அதுலேயும் சில நேரத்தில் என்ன பண்றோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்காக வாழ வேண்டியதா இருக்கு, அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்களுக்காக வாழ வேண்டியதா இருக்கு. இப்படி ஒதுக்கிறோம் சில காலத்தில். அதுல ஏதோ ஒரு சில மணித்துளிகள் தான் இறைவனுக்காக ஒதுக்குறோம். ஆயுள் காலத்துல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதர் 60 வருஷம் வாழ்றாருன்னு வச்சுப்போம். அதுல அருணகிரி பெருமான் சொல்றார் இல்லையா, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில், அந்த அரை நிமிடம் தான் இறைவனுக்காக ஒதுக்குறோம். அது கூட ஒதுக்குறோமான்றது எனக்கு சந்தேகம்தான். என்ன கேட்டா அப்போ கூட நம்மளை பற்றி தான் கேட்குறோம் கடவுள்கிட்ட, எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சால் நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்குறோம், அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு முடிஞ்சால் நம்ம பேர குழந்தைங்களுக்கு கேட்குறோம். அதுக்கப்புறம் வயசாகி போச்சு, கண்ணு தெரில காது கேட்கல, ஏண்டாப்பா நோயை கொடுத்த, ஏண்டாப்பா வச்சுன்னு இருக்கே, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வந்துடுது. ஆனால் இறைவனை வாழ்த்துறோமா ஒரு கேள்வி. அதனாலேயே என்னமோ தெரில, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குறோம். ரொம்ப அற்புதமான பாடல். சேக்கிலார் பெருமான் எதை கொடுக்கிறார், பெரிய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாடல்ல கொடுக்கிறார். அப்போ இறைவனை வாழ்த்தணுமா? இப்போ அத்தனை பேராலையும் வாழ்த்த முடியலன்னா கூட இறைவனை நாம் எல்லாம் வணங்குறோம். அத்தனை பேரும் வாழ்த்த முடியலனாலும், ஏன்னா பாடல் தெரிஞ்சவங்க வாழ்த்திடலாம், பாடல் தெரியாதவங்க என்ன பண்றது, ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? அதனால வாழ்த்துகிறோம். வாழ்த்த முடியலன்னா வணங்குகின்றோம். அப்படி 28 பீடம் சென்ற ஆண்டு நிறைவு பெற்றது. சென்ற ஆண்டு 28வது பீடம் துவாரகை அப்படின்னு சொல்லக்கூடிய பீடத்தோடு நாம முடிச்சிருக்கிறோம். அந்த துவாரகை என்ன பெருமை அப்படிங்கிறத நம்ம நிறைவு செய்தோம். இப்போ இந்த ஆண்டு என்ன செய்ய நாம் எல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறதுல 29வது பீடம். இந்த பீடம் எங்கு இருக்கு, அதனுடைய சிறப்பு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் முதல்ல சொல்லிடுறேன். திரு குற்றாலம், அதுதான் 29வது பீடம். இந்த 29வது பீடம் திருக்குற்றாலம், தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம். அந்த பீடத்திற்கு பெயர் பராசக்தி பீடம். என்ன பீடம்?
பராசக்தி பீடம். ரொம்ப அற்புதமான ஒரு பீடம். நான் வந்த உடனே சொல்லணும்னு நினச்சேன். திருப்பாவை திருவெம்பாவை ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமான்னு கேட்கலான்னு நினச்சேன். அப்போ நான் நேற்றைக்கு மதியம் சொல்லுகிற பொழுது மகாலிங்கத்துக்கிட்ட சொன்னேன், ஒவ்வொரு புராணத்தையும் நான் ஒவ்வொரு தலத்தையும் ஆராய்ச்சி பண்ணி உள்ளே நுழையும் போது தான்ப்பா தெரியுது, இந்த தோண்ட தோண்ட புதையல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இப்போ தான் எனக்கே கிடச்சிருக்குன்னு. அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி புராணத்துக்கே போயிடுங்க, நம்ம தனியாக எடுத்துக்கலான்னுட்டார். எதை? திருப்பாவையும் திருவெம்பாவையும் தனியாக எடுத்துக்கலாம், இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுங்க, தலை வரலாற்றுக்கே போயிடுங்க அப்படின்னார். அதனால் நான் தலை வரலாற்றுக்கே வந்திருக்கிறேன். முதல் சபை எது? ஐம்பெரும் சபை. உள்ளே இருக்கக்கூடிய காரணீஸ்வரருக்கு எத்தனை சபை? 5 சபைகள் இருக்கிறது. முதல் சபை எது? நம்ம அம்மா தலைகீழா நடந்து இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் என்னும் வேண்டும், அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்ட காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த தலம்தான் முதல் தலம். இதை முன்னையே சொல்லி இருக்கணுமா இல்லையா? போன மார்கழிக்கு கேட்டது, நாங்கள் காலையில் சாப்பிட்ட டிஃபனே எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நாங்கள் எங்கே ஞாபகம் வச்சுக்கிறதுன்றீங்களா? இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும், இறைவன் அடியார் இல்லையா? அதனால நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திருவலங்காடு அந்த சபை தான் ரத்தின சபை அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சபை. அந்த சபையில் நேற்றையிலிருந்தே ஆரம்பம். ஆருத்ரா தரிசனத்திற்கு மாணிக்க வாசகர் புறப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நேற்றையிலிருந்தே ஆரம்பம். வருகின்ற 26ஆம் தேதி அன்றைய தினத்தில் உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய அந்த மரகத பச்சையினால் ஆன நடராஜ பெருமானுக்கு சாத்தப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகமாக இருக்கக்கூடிய சந்தனத்தை கலைத்து மறுநாள் 27ஆம் தேதி அன்றைய தினத்தில் அபிஷேகத்தை முடித்து மீண்டும் சந்தன காப்பு. 26ஆம் தேதி அன்றைய தினத்தில் அந்த சந்தனத்தினுடைய பிரசாதம் உலக மக்களுக்கு போயிடும். 1 வருடம் அவருக்கு சாத்தப்பட்டிருந்த அந்த சந்தன காப்பு 26ஆம் தேதி அன்னைக்கு கிடைக்குது. அதை உண்டால் என்ன பலன்? மருத்துவ குணம் இருக்கக்கூடியது, தீராத அத்தனை நோயையும் தீர்க்க வல்லது. தீராத எத்தனை நோய் இருக்கோ அத்தனை நோயையும் தீர்க்க வல்லது. அந்த யுத்தனோண்டு ஒரு சந்தனம் கொடுப்பாங்க. அந்த சந்தனத்துக்கு கியூ வரிசையில் எவ்வளவோ லைன் கட்டி நிற்பாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடியே பதிவு பண்ணி வச்சு வாங்குறவங்களும் உண்டு. அவ்வளவு சிறப்பு அந்த சந்தனத்திற்கு. சென்ற ஆண்டு கூட யாரோ ஒரு அம்மையார் எனக்கு கொடுத்தாங்க, அந்த பிரசாதத்தை அங்கிருந்து வந்ததாக சொல்லி கொடுத்தாங்க. நானும் நிறைய பேருக்கு இங்கேயே கொடுத்து எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இது எதற்காக சொல்றோம்னா, ஆருத்ரா தரிசனம் ஆரம்பமாக இருக்கின்ற காரணத்தினால், அதனாலே திருவலங்காடு அதுதான் முதல் சபை, ரத்தின சபை. அந்த இடத்தில்தான், அதாவது ஊர்த்த தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாண்டவத்தை யாருக்கு ஆடி காமிச்சாங்க? காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாருக்கு அம்மையே என்னை பேணும் அம்மையே வருகை என்று அழைத்த பெருமைக்கு உரிய அம்மையார். 63 நாயன்மார்களில் 62 பேர், 4 உட்பட அனைவரும் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பார்கள். காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் மட்டும்தான் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுப்பாள். அதுக்கு என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய திருவாயினால் என்னை பேணும் அம்மையே. முதல் பாடல் மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி, தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு பெருமான். அப்பேற்பட்ட ஒரு பெருமானை, அந்த பெருமானே என்ன சொல்லப்படுகிறது? என்னை பேணும் அம்மையேனார், என்னை பெத்தெடுத்த தாயேனார். அப்படி சொல்லி அந்த அம்மையாருக்கு மோட்சம் கொடுத்த தலம்தான் திருவலங்காடு. ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த இடத்தில் ஆடக்கூடிய தாண்டவத்தினுடைய திருப்பெயர் ஊர்த்த தாண்டவம்னு பேர்.
இது முதல் சபை. இரண்டாவது சபை கனக சபை. எது? கனக சபை, பொற்சபை, திருச்சிற்றம்பலம். அதுக்கப்புறம் என்ன சொல்வீங்க? சிதம்பரம். இந்த தலத்தை என்ன பண்ணணும்? தரிசித்தால் முக்தி. எதை? பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், அடுத்து தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் எதது? திரு அண்ணாமலை, காசியம்பதியில் இறந்தால் முக்தி. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் கனக சபாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்தோடு விற்றிருந்து அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் திரு நடன கோல காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் தரிசனமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் கனக சபைன்னு பேரு, பொற்சபை என்பது பெயர். அந்த இடத்தில் வியாக்கிரபாதர் என்று சொல்லக்கூடியவருக்கும் பதஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவருக்கும் யாகத்தில் இருந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய காட்சி அப்படின்றது இரண்டாவது சபை. ஏன் அந்த தாண்டவத்தை பார்க்கணும், சிதம்பரத்தை தரிசனம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொற்சபை கனக சபை, அந்த சபையை ஏன் தரிசனம் பண்ணணும்னா ஆனந்த தாண்டவம் காண்பது அரிது. அரிது அரிது மானடராய் பிறத்தலர். அது மாதிரி சிதம்பர நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவம் தரிசிப்பது அரிது. அதனாலதான் மனுஷன் 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல, 100 வருடம் நோயற்ற வாழ்வதும் சிறப்பல்ல. ஒரே ஒரு முறையாவது போய் சிதம்பரம் நடராஜ பெருமான கண்ணார காண்பது சிறப்பு. அப்ப யோசிக்கணும்ல. அந்த சபைக்கு பேர் பொற்சபைன்னு பேர். முதல் சபை ரத்தின சபை, இரண்டாவது சபை பொற்சபை, மூன்றாவது சபை வெள்ளியம்பதி. அங்கதான் எல்லா தலத்திலையும் சொந்த கால்கிறார். அந்த தலத்துல மட்டும் வாடகை காலியாகிறாரு. அம்பாளுடைய கால் மாறி ஆடிய இடம் எந்த தலம்? மதுரையம் பதி. ஒரு வீட்டுக்கு போன உடனே நீங்க எல்லாம் கேட்பீங்க முதல்ல, அம்மா அலமேலே சொல்லுங்க மாமா, விருந்தாளி வந்துக்கிறாங்க, ஒரு காபி கொடுமா, இதை எடுத்துட்டு வரேங்க அப்படின்னா அது சிதம்பரம் ஆட்சி. அலமேலே என்ன இல்ல, விருந்தாளி வந்து அதுக்கு என்ன ஒரு காபி வேணும், கொண்டு வரேன் அப்படிம்பாங்க. அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அங்க என்ன ஆட்சி? மீனாட்சி ஆட்சின்னு பொருள். அப்போ யோசிக்கணும்ல. அதனால மீனாட்சிக்கு ஒரு எண்ணம் இருந்தது, எங்க பார்த்தாலும் அவர் காலிலேயே நிற்கிறார், நம்ம காலில் நின்னா நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சா, இல்லை, எல்லா இடத்திலும் ஒரு காலை ஒன்றி ஒரு காலை தூக்கி கொண்டிருக்கிறாரே, சுவாமிக்கு வலிக்குமேன்னு நினைச்சாலாம். அதான் மனைவி. அதனாலதான் சொன்னாங்க மனைவி அமைவதெல்லாம், கணவர் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் கிடையாது. என்ன அர்த்தம்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அப்ப யோசித்து பாருங்க, அந்த அம்மா என்ன நினைக்கிறா, எல்லா தலத்திலும் சுவாமி ஒரே காலில் நின்றுட்டு ஆடிட்டு இருக்காரு, அவருக்கு எவ்வளவு கால் வலிக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் மாறி ஆடக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மா மனசுல நினைச்சா, இவர் செயல்படுத்தி காட்டினார். அந்த தலத்தினுடைய சிறப்பு வெள்ளியம்பதி. முதல்ல ரத்தின சபை சொன்னேன், அதுக்கடுத்து பொற்சபை சொன்னேன், இப்ப வெள்ளி சபை சொல்லி இருக்கிறேன். இந்த தலத்தில் தான், அதாவது அந்த சபையில தான் என்ன சொல்றார், சந்தியா தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பாண்டிய மன்னனுக்காக ஆடி காண்பித்தார் வெள்ளியம்பதியில. சரி, இது மூன்றாவது தலம். நான்காவது தலம் திரு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த நாடு அது? நாலாவது சபை எந்த சபை? தாமிர சபைன்னு சொல்வாங்க.
எது? அதான் நெல்லு காயாம, எது மழை பெய்யாம என்ன பண்ணார்? வேலியிட்டு காப்பாற்றினார் இறைவன். அந்த தலமும் வருது அடுத்தடுத்து. அதனால திருநெல்வேலி, அந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலம் தாமிர சபை. என்ன சபை? தாமிர சபை. அப்ப அந்த தாமிர சபையில தான் முனித்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர்களுக்காக ஆடிய தாண்டவம் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பான தலம். முனித்துவ தாண்டவம் முனிவர்களுக்காகவே ஆடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த இடம் தான். இப்போ அந்த இடத்துலயும் தாமிர சபை என்பது பெயர். இப்போ 5வது சபை தான் திரு குற்றாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபை. சரி, திரு குற்றாலத்திற்கு என்ன சிறப்பு? அந்த சபை அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திர சபை. இப்ப நான் ஏன் இந்த ஒவ்வொரு தலத்தினுடைய சிறப்பு சொல்லிட்டு வந்தேன்னா, ஒரு வீட்டில் தங்கம் இல்லாம இருக்கலாம், வெள்ளி இல்லாம இருக்கலாம், தாமிரம் இல்லாம இருக்கலாம், எது ரத்தினம் இல்லாம இருக்கலாம், ஆனா எண்ணெய் இல்லாம இருக்காது. எல்லார் வீட்லயும் சித்திரம் இல்லாம இருக்காது. நீங்கெல்லாம் சுவாமி படம் வச்சு கும்பிடுறீங்களா? அது எதில் இருக்குது? சித்திர சபைனா ஓவிய சபை என்பது பொருள். என்ன சபை? ஓவிய சபை என்பது பொருள். இப்போ ஓவியத்தினால் ஆனதை வைத்துதான் நீங்க அத்தனை பேரும் என்ன வழிபாடு பண்றீங்க? சுவாமி வீட்டில் எல்லார் வீட்லயும் சிலை வச்சு வழிபாடு பண்றீங்களா? தாமிரத்தினாலேயோ தங்கத்தினாலேயோ வெள்ளியினாலேயோ அதில் எதிலையாவது வச்சு நம்ம வழிபாடு பண்ண எல்லாராலையும் முடியுமானா, ஏதோ ஒரு சில பேர் வசதி படைத்தவர்கள் இல்லத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வசதி இல்லாதவர்கள் வீட்டில் இந்த கிரகப்பிரவேசம்னு ஒன்று பண்ணும் பொழுதே முதல்ல எதை வாங்கிட்டு போவோம்? நடுவில் பிள்ளையார் இருப்பார், இந்த பக்கம் சரஸ்வதி இருப்பா, இந்த பக்கம் லட்சுமி இருப்பா. இந்த படம் இல்லாத வீடு எங்கேயாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அதில் கூட 2 பேரை சேர்த்துப்பாங்க. ஒரு பக்கம் முருகர் இருப்பார், ஒரு பக்கம் வெங்கடாசலபதி இருப்பார். இந்த படம் இன்னைக்கு வரைக்குமோ, என்னைக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம்னு ஒன்று ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் தான் முதல்ல எங்க இருக்கும்னா சுவாமி அறை அப்படின்ற இடத்துல எங்க ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல முதல்ல வைப்பது இந்த படத்தை தான் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா சிலையிலிருந்து எல்லாமே வைக்கக்கூடியது அதுக்கப்புறம் தான் வைப்போம். அப்போ இந்த தலத்திற்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சபை? சித்திர சபைன்னு பேர். அப்போ அந்த சித்திர சபையை பற்றி தான் இன்றைய தினத்தில் நாம இங்கிருந்தபடியே திருக்கார்ணீஸ்வரர் கருணையினாலும் சொர்ணாம்பிகை கருணையினாலும் 29வது பீடமாக இருக்கக்கூடிய திரு குற்றாலம் பராசக்தி பீடம் என்பது அதனுடைய பெயர். என்ன பீடம்? பராசக்தி பீடம் என்பது பெயர். கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் பழமையானது. எத்தனை வருஷம்? 2000 ஆண்டு காலம் பழமையான ஒரு தலம் இந்த தலம் ரொம்ப சிறப்புக்குரிய தலம். குற்றால குறவஞ்சி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கவிதையிலேயே ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிராயர் பாடிய குற்றால குறவஞ்சி. இந்த குற்றாலத்தின் மீது கிட்டத்தட்ட இந்த வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியதை 14 புத்தகம் எழுதுகிறார் அவர். எத்தனை புத்தகம்? 14 புத்தகம் எழுதி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது இந்த குற்றால குறவஞ்சி அப்படின்னு எழுதிய ராசப்ப கவிராயர்னு அவருடைய திருப்பெயர். அவர் பாடிய ஒரு பாட்டிலிருந்து இதை ஆரம்பிக்கிறோம். அந்த கவிதை அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சமா, அதுக்குரிய பொருளும் சொல்றேன். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் கானவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர் கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேன் அருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் கூணல் இளம் பிறை முடிந்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. அருமையான பாட்டு.
குற்றால குறவஞ்சின்னு பேர். தமிழ் படித்தாதான் இதெல்லாம் படிக்க முடியும். தமிழ் படிக்கலைன்னா இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், குற்றால குறவஞ்சின்னு ஒன்று இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களே? இது ஒரு பாட்டு, ஒரு கவிதை. குற்றாலநாதனுடைய திருவருள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த குறவஞ்சியில முதல் பாட்டே இதுதான். வானரங்கள் அப்படின்னு சொன்னா ஆண் குரங்குக்கு பேர் வானரம்னு பேராம். வானரம்னு சொன்ன ஆண் குரங்குகளுக்கு பேர் தான் வானரம்னு பேரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பெண் குரங்குக்கு மந்தின்னு பேர். ஆனா நாமெல்லாம் ஒருத்தர் அப்படிதான் கூப்பிடுறோம். யாரை கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லை, சம்மந்தி. சம்பந்தின்னு தான் பேரு, சம்மந்தி கிடையாது. மந்தின்னா குரங்குன்னு அர்த்தம். தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கையாளணும். சம்பந்தி பா போட்டாதான் அது சிறப்பு, சம்மந்தியை குறிக்கும். சம்மந்தின்னீங்கன்னா குரங்கு குறிக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? ஆனா இருந்தா கூட அவர் பெண் குரங்கு. ஆனா நம்ம எல்லாம் வழக்கத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? சம்மந்தி வாங்க, சம்மந்தி போங்க, சம்மந்தி சாப்பிடுங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. பெண் குரங்குக்கு பெயர் மந்தின்னு பெயர், யோசிக்கணும். பெண் குரங்குக்கு தான் மந்தின்னு சொல்றாங்க. இந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஆண் குரங்குகள் ஒரு பழத்தை பறிச்சு அது சாப்பிடாம தன்னுடைய ஜோடியாக இருக்கக்கூடிய காதலியினுடைய குரங்குக்கு கொண்டு போய் கொடுக்குதான். கொஞ்சம் சாப்பிடு, இல்லை எனக்கு வேணாம், இல்லை கொஞ்சம் சாப்பிடு. அந்த பெண் குரங்கு அதை வாங்கி அப்படி உண்ணுகிறதா. அது என்னன்னா, ஆண் குரங்கு கிட்ட இருந்து வாங்கிய கனியை அவசர அவசரமா ஒண்ணுதான். என்ன அது பார்த்துட்டு இருக்கு, நம்ம மட்டும் சாப்பிட்றோமே, சீக்கிரமா பாதி சாப்பிட்டுட்டு இந்தான்னு எதுக்கு அந்த ஆண் குரங்குக்கு கொடுக்கணும்னு அவசரமா சாப்பிடுகிற பொழுது அதுல ஒரு சிலது கீழே சிந்துதான். இத வான்வழியாக பறந்து போறாங்களா 33 கோடி தேவர்கள். அப்படி பறந்து போகிற பொழுது அவர்களுடைய மனைவிமார்கள் கீழே பார்த்தா நமக்கும் வாச்சிக்குதே, ஒரு குரங்குக்கு இருக்கிறது கூட நமக்கு இல்லை. எது? இந்த தேவர்களுடைய மனைவிமார்கள் என்ன நினைக்கிறாங்களா, அந்த ஆண் குரங்கு எவ்வளவு அழகா ஒரு பழத்தை கொண்டு வந்து பெண் குரங்குக்கு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு பாக்குது. ஆனா இங்கெல்லாம் கிடைச்சா போதும்னு, அவங்க வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைக்கிறாங்களா. அது எவ்வளவு அழகா கவிதையெல்லாம் அவர் சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார் பாரு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம். அது எவ்வளவு? வான்கவிகள் கெஞ்சுமா. அப்பனா என்ன அர்த்தம்? வானவர்களுடைய மனைவிமார்கள் கெஞ்சுவாங்களாம். அதுக்கு அப்படி கெஞ்சுறாங்கன்ற உடனே அவங்க எல்லாம் நினைக்கிறாங்களா, இவ்வளவு பழத்தை இந்த குரங்குகள் இப்படி சிந்துதே, இதெல்லாம் நமக்கு கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்களா. அதனால அங்க இருக்கக்கூடிய யாரு கானகர்கள், அந்த காட்டுல வசிக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய கானகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து, நீங்க வாங்க, யார வான்வழியா பறந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தேவர்களை நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா. எங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா? எங்க குற்றாலத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்களா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எங்க குற்றாலத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்களா. அப்படி எங்க குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மந்தி சாப்பிட்ற பழம் இல்லைங்க, முழுசாவே தருவோம். அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த 33 கோடி தேவர்கள் தினம் தினம் பழம் சாப்பிட்றதுக்காக மனைவிமார்களை கூட்டிட்டு வந்து எங்க இருக்கிறாங்களா? குற்றாலத்துல இருக்கிறாங்களா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மார்கழி மாசம், இன்னையிலிருந்து ஆரம்பம். இந்த மார்கழி மாசத்திற்கு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன்னு பகவான் கீதையில சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட கதவை திறந்து வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல திருமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாரமோ
திருப்புகழோ திருவெம்பாவையோ திருப்பாவையோ அந்த இடத்துல ஒலித்து கொண்டிருக்கும். நம்மை போன்ற அடியார் பெருமக்கள் ஒருத்தராவது அங்க இருப்பாங்க, ஒருத்தராவது அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு இடமாக எந்த இடம் இருக்குதான்? அந்த குற்றாலம் இருக்கான். இப்ப நாமெல்லாம் வந்து இந்த மார்கழி மாசம் 30 நாளும் எதுக்காக வழிபாடு செய்யறோம் தெரியுமா? இந்த 33 தேவர்களுடைய திருவருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த 33 தேவர்களோடு சேர்த்து நாமும் இறைவனை வழிபாடு செய்தால் நமக்கு எத்தனை மடங்கு கிடைக்குதான்? ஒரு முறை சாதாரணமா போய் வணங்கினா 1 மடங்கு, இப்ப 33 கோடி மடங்கு நமக்கு கிடைக்குது. யோசிங்க மார்கழி மாசத்துல. அப்ப மார்கழி மாசத்துல இந்த காலையில சாயங்காலம் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் 33 தேவர்களோடு சேர்த்து நாமும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய 33 கோடி மடங்கு நமக்கு கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு அரிது. அது மட்டும் இல்லை, இந்த தேவர்கள் வணங்குறது நாமும் சேர்த்து வணங்குற பொழுது இவ்வளவு சிறப்பு கிடைச்சாலும் கூட அடுத்து இருக்கக்கூடிய 11 மாசம் இருக்கு இல்லையா? இப்ப மார்கழி முடிஞ்சா என்ன வரும்? தை வரும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, 11 மாதம் அடுத்து இருக்கு. இந்த 11 மாதம் கோயிலுக்கு வர முடியாது. யாருன்னா இருப்பாங்க? 11 மாசம் கோயிலுக்கு வர முடியாம யாராவது இருப்பாங்கல்ல? அப்படிப்பட்டவங்க இந்த 1 மாசம் வந்து வணங்கிட்டா மற்ற 11 மாதம் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம். என்ன எடுத்துக்கலாம்? ஆமா, லீவ் எடுத்துக்கலாம். இந்த மார்கழி மாசம் 30 நாள் வணங்கிட்டீங்கன்னா மற்ற 11 மாசம் என்ன மேடம், அதுக்கப்புறம் தான் சிவராத்திரி வருது, அதுக்கப்புறம் தான் எல்லா நாட்கள் எல்லாம் வருது, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றாங்க. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, புராணத்துல சொல்றாங்க. அப்போ மாதங்களில் நான் ஏன் மார்கழியாக இருக்கின்றேன்னு பகவான் சொன்னார்னா அவ்வளவு சிறப்புக்கு உரியது. இந்த 33 தேவர்களுக்காகத்தான் இவ்வளவு சிறப்பும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த விடியற் காலை பொழுது என்பது பிரம்ம முகூர்த்தம். அது எப்போ அப்படின்னா இந்த மார்கழி மாசத்தில் 33 தேவர்களுக்கு விடியற் காலை பொழுது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த பிரம்ம முகூர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வேலை தொடங்கினீங்கன்னா, சாதாரணமா செருப்பு தைக்கக்கூடிய தொழில் தொடங்கினீங்கன்னா கூட என்ன கிடைக்கும்? தோல்வி என்பது வராது. எப்ப தொடங்கினா? பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கினீங்கன்னா தோல்வி வராது பிரம்ம முகூர்த்தத்துல. அதனால மிஞ்சி நம்ம வந்து எல்லாருமே 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளரை எழுந்துக்கணும். ஆனா நம்ம எழுறோமா? 8 மணி ஆனா கூட அப்பெல்லாம் வந்து மார்கழி மாசம் ஆனா 4 மணிக்கெல்லாம் எழுந்து சாணம் தெளிச்சு கோலம் போட்டாங்க. இப்பெல்லாம் டைல்ஸ்ல வாங்கி ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க. இல்லையா பெயிண்ட்ல போட்டு கழுவித்தல்னா முடிஞ்சு போச்சு, அது பர்மனண்டா அப்படியே இருக்கும். இன்னொன்று, எழுந்து யார் காலையில் எழுந்து கோலம் போடுறோம்? அதான் அரிசி மாவினால கோலம் போடுன்றாங்க. அதெல்லாம் முடிகிற காரியமா? என்ன தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி. அதை வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, இன்னும் என்னென்னமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு தூங்குறதுக்கே சில நேரத்தில் 3 மணி 4 மணி. சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கும் ஆன்லைனில் இருக்கிறாங்க, 2 மணிக்கும் ஆன்லைனில் இருக்கிறாங்க, 3 மணிக்கும் ஆன்லைனில் இருக்கிறாங்க. எப்போ தான் தூங்குவாங்க, எப்போ தான் எந்திரிப்பாங்கன்னே தெரியாது. பகலெல்லாம் தூங்குறது, ராத்திரியானா செல்ஃபோனை இதுலேயே சில காலம் போகுதா இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் என்பது அவ்வளவு உன்னதமான 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒரே ஒரு அகல் விளக்கு, சின்ன விளக்கு, ரொம்ப பெருசெல்லாம் நான் சொல்லவே இல்லை. காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றுங்க, குத்து விளக்கு ஏற்றுங்க, வெள்ளி விளக்கு ஏற்றுங்க, தங்கத்தில் ஏற்றுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஒரே ஒரு விளக்கு. இப்போ சித்திரம்னு சொன்னேன் இல்லையா, அந்த படத்து முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எதுவோ அந்த கடவுள் முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்று சொல்லக்கூடியது, அதாவது என்னது, சில பேர் கேட்குறாங்க, இந்த யூடியூப்ல என்னைக்கு உலகம் முழுவதும் போச்சு எல்லாருக்கும் பெரும் சந்தேகம் என்னன்னா, சிவபெருமான வணங்கனா நிறைய கொடுப்பாரா, பெருமாளை வணங்கனா நிறைய கொடுப்பாரா, அம்பால வணங்கனா நிறைய கொடுப்பாளா, எல்லாம் நிறைய கொடுப்பாங்களா, கொடுப்பாங்க, அதை மட்டும்தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் கேட்கல. எல்லாருக்கும் சந்தேகமே, மிகப்பெரிய சந்தேகமே அதுதான். இவ்வளவு கஷ்டத்துக்கும் என்னங்க தான் என்ன மேடம் காரணம்? நான் சொல்லுவேன், என்னத்தை தான் சொல்றது. நான் சொன்னேன், கடவுளே கஷ்டப்பட்டுனுங்கிறார். ஏன்டா இவங்களெல்லாம் படைச்சோன்னு பாவம் அவரே ரொம்ப கஷ்டப்படுறார். அப்படி இல்லை, ஆசையை குறைத்து கொண்டால் துன்பம் குறைவாக இருக்கும். ஆசை எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பமும் உயரும். நடந்து போறவங்க கீழே கல்தடிக்கு விழுந்தீங்கன்னா அடி எவ்வளவு படும்? லைட்டா இருக்கும். சைக்கிளில் போறவர் விழுந்தா கொஞ்சம் முட்டியில, கொஞ்சம் இந்த முட்டியில கொஞ்சம் அடி விழும். அதே 2 வீலரில் போறவர் கொஞ்சம் அடிபட்டா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 4 வீலரில் போகும்போது அடிபட்டா ஒன்று தப்பிச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஃப்ளைட்டில் போறவர் அடிபட்டா கதி என்ன ஆகுன்னு யோசிக்கணும். இன்பம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பமும் உயரும் என்பது புரிந்து கொள்ளணும். துன்பமும் உயரும், அதனால துன்பம் இல்லாததெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மார்கழி மாசத்தில் எவரெல்லாம் நாம வணங்கி கொள்ளுகிறோமோ, இந்த 33 கோடி தேவர்களோடு சேர்த்து நாமும் வணங்கி கொள்ளுகிறோம். ஒரு சிறப்பு. இன்னொன்னு என்னன்னா, பிரம்ம முகூர்த்தம் என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் இந்த மார்கழி மாதம். அவர்களோடு சேர்த்து நாம வழிபாடு செய்தால் நம் துன்பங்கள் நீங்கி, நோயற்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது நீங்கி 16 வகையான செல்வம் கிடைக்கும். வாழ்நாள் அறைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பொருள் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே. வள்ளலார் சொல்றார் 16 வகையான செல்வத்தை. ஏன்னா பெரும்பாலும் அபிராமி பட்டர் சொன்னதுதான் நிறைய பேருக்கு தெரியும், வள்ளலார் சொன்னது தெரியாது. அபிராமி பட்டர் சொன்னது மட்டும் தெரியும். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. இது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் முன்னாடி வள்ளலார் சொன்னது, அதுக்கப்புறம் இதை சொல்றேன். அப்ப அந்த 16 வகையான செல்வம் ஒருவேளை நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட யாருக்கு கிடைக்கும்? நம்ம சந்ததிகளுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். நம்ம எல்லாரும் கல்யாணம் ஆன உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? என் குழந்தைய நல்லா வச்சிரு. எல்லாரும் கேட்குற ஒரே பதில், என் குழந்தைக்கு வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும், என் குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். யாராவது நமக்குன்னு வேண்டிக்கிறோமா? நிச்சயமா இருக்காது. 90 வயசு கிழவி கூட தன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ வேண்டிக் கொள்ளுவது என்னவா இருக்கும்? என் உயிரை எடுத்துக்கோ, என் பிள்ளைய விட்டுடு, அப்படிதான் கேட்பா. அப்பனா என்ன அர்த்தம்? நமக்கு அப்புறம் நம்மளுடைய பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிர் எதில் அடங்கி இருக்குன்னு பிள்ளைகள். அதனால இந்த மார்கழி மாசத்தில் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயத்திற்கும் வந்து திருவருளை தருவார்கள். ஆனா குற்றாலத்தில் அப்படி இல்லையா? நான் சொல்லல, ராசப்ப கவிராயர் சொல்றார். என்னன்னு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி அறிந்து வானவரை அடைப்பார் கமனச்சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார். இந்த 33 கோடி தேவர்களுடைய மனைவிமார்கள் வந்து கேட்ட உடனே அந்த பெண்களுக்காக அவங்களும் பூமிக்கு இறங்கிறாங்களா? எங்க? குற்றாலத்துல. இந்த கனிகளுக்காக அவங்க பூமிக்கு இறங்குறாங்க. அப்படி இறங்கியவர்கள் என்ன பண்றாங்களா, உடனே அந்த பழத்தை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க.
அந்த இடத்துல கமன சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் அந்த இடத்துல இருக்கார். வான்படியா போயிட்டு இருக்கிறவருக்கு, அடடா என்ன இது, 33 கோடி தேவர்களே இங்க இருக்கிறாங்களே, நாம இவங்களை தேடிதானே போயிட்டு இருக்கிறோம், வேண்டாம் வேண்டாம் எல்லாரும் குற்றாலத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்கு வந்துடுறாங்களா மொத்த சித்தர்களும். அப்ப அந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அத்தனை பேரும் அங்க வந்துடுறதுனால அவங்க என்ன பண்றாங்களா, அங்கு இருக்கக்கூடிய மக்களை காய சித்தி, அதாவது பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் திருவொற்றியூர் தலத்துல பிள்ளைங்களோட சேர்த்து விளையாடுகிற பொழுது அங்கிருக்கக்கூடிய கடல் மணலை அப்படி அள்ளி கொடுப்பாராம். இந்த குழந்தைங்க ஐயோ ஏதோ சக்கரை கொடுக்குறாரேன்னு அப்படி வாயில போடு கையில வாங்குகிற பொழுது அது மணலாக இருக்குமா. யார் பட்டினத்தார் கையில அள்ளி கொடுக்குறாராம், குழந்தைங்க என்னமோ கேட்கறாங்களேன்னு அள்ளி கொடுக்குறார். அந்த குழந்தைங்க வாங்குற பொழுது மணல், அப்படி மணல் என்று நினைத்த அந்த குழந்தைங்க சக்கரைன்னு நினைச்சு வாயில போட்டா அது சக்கரையா மாறிவிடுதான். சித்து வேலை செய்தார் பட்டினத்தார் எங்க திருவொற்றியூர்ல. அது மாதிரி கமன சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் அத்தனை பேரும் இந்த திருக்குற்றால தலத்திற்கு வந்து அங்கிருக்கக்கூடிய மக்களை இது மாதிரி மகிழ செய்யறாங்களா, எதை, சித்து வேலை செய்து. இப்போ ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கா, ஏம்மா அழுதுட்டு இருக்கே, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இறைவன் நோய் கொடுத்திருக்கிறார், 3 வயசு ஆச்சு இன்னும் பேச மாட்டேங்கிறான், என்ன காரணமோ தெரியலன்னு அந்த சித்தர்கிட்ட சொன்ன, நீ ஒன்றும் கவலைப்படாதே குழந்தை, இது என்ன சொல்லு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது, சுவாமி இது தெரியாதா, இதுக்கு பேரு தான் பூ. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அந்த பெற்றவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். 3 வயசு வரைக்கும் பேசாத இருந்த குழந்தை பேசுகிறது என்ன, அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. அதனால அங்க சொல்லுகிற பொழுது அந்த கவியில சொல்றார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். அதுக்கப்புறம் இன்னொன்னு, அதுக்கு அடுத்த வரிதான் ரொம்ப சிறப்பு. தேன் அருவி திரை எடும்பி வானின் வழி ஒழுகும். குற்றாலத்துல பாத்தீங்கன்னா தேன் என்று சொல்லக்கூடிய தேன் அருவி உண்டு. அருவியே ஒன்று, தேன் அருவின்னு ஒன்று இருக்கு. அருவியிலேயே 5 அருவி இருக்கிற இடத்துல தேன் அருவின்னு ஒன்று இருக்கு. அந்த தேன் அருவி என்று சொல்லக்கூடியது மலைகள் தோறும் இருக்கக்கூடிய மரங்கள்ல பூக்கள் என்று சொல்லக்கூடியது பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறதுனால தேனீக்கள் அதிலிருந்து என்ன பண்ணுதா, வண்டுக்கள், அந்த தேனி என்று சொல்லக்கூடிய வண்டுக்கள் நிறைய தேனை குடித்து அங்கங்க மரக்கிளைகளில அந்த தேனை கட்டி வைத்திருக்கிறது. அப்ப அந்த தேன் அருவி என்று சொல்லக்கூடியது மழை பெய்த உடனே அந்த தேன் கூடு கலைந்து அந்த சாரல் மலை அப்படி வருகிற பொழுது அதிலிருந்து தேனும் சேர்த்து எப்படி வருதான், மலை சாரலோடு மழை துளிகளோடு அந்த தேன் என்று சொல்லக்கூடியதும் அங்கங்கே என்ன பண்ணுதான், சொட்டுதான். அப்படி சொட்டுகிற பொழுது தேர் சக்கரத்தை ஓட்டி கொண்டு போறார் யாரு, சூரிய நாராயணர். யார் போறது, சூரிய பகவான் வரார். சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவர் அருண பகவான். யாருக்காவது தெரியுமா இவர் யாருன்னு? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.